ஏங்க இங்கே அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நெருப்பு. நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எதையோ எடுத்து அணைங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இல்லை இது வந்து பாலிஸ்டரு, இது வந்து பிளாஸ்டிக்கு, இது வந்து மண், நான் தண்ணி நல்ல தண்ணியை தூக்கி தான் நான் அதை அணைப்பேன் அப்படின்னா, நீங்கள் எப்போ நல்ல தண்ணியை தூக்கி நீங்கள் அணைக்கிறது அதுக்குள்ளே அதெல்லாம் பற்றின்னு போகுது. கையில் கிடைக்கிறத வச்சு அணைங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உடனே எந்த கட்சியோட கூட்டணி போகணும்? அது ஏன் வேலை கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி காப்பாற்றப்பட வேணும். ஒரு விஷயம் இயற்கை ரீதியாக அது கஷ்டப்படுது, அது வந்து ஒருவேளை அழிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்ததுன்னா, ஒரு பாதுகாப்பில் ஒரு இயற்கையை நேசிக்கிறவன் வந்து இஸ் கால்ட் அ கன்சர்வேட்டர். அவன் வந்து அதை பாதுகாக்கணும்னு, அவனுக்கு பேர் நேச்சுரலிஸ்ட், அவன் அதை பாதுகாக்கணும்னு நினைவான். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி என் பார்வையில் வந்து ஒரு 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 வன விலங்கு, அழியக்கூடிய ஒரு விலங்கு, இல்லை ஒரு அழியக்கூடிய ஒரு மரம், அழியக்கூடிய ஒரு மலை, அழியக்கூடிய ஒரு காடு இருந்தால் எப்படி மனசு பதறமோ அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் பத்திரிகையாளர். எல்லாரும் திருடுறாங்க, எல்லாரும் டெண்டர் விடுறாங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களும் ஒரு வாட்டி இருந்து தான் பாருங்கள், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்.